கிஷோர் கிஷோர் டேய் கிஷோர் என்னடா கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்லம்மா. என்கிட்டே பொய் சொல்லாதடா. நேத்து வரைக்கும் நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப எதை பத்தியோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கிட்ட எதையும் மறைக்க மாட்டேல்ல? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு, எதை பத்தி யோசிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு. டேய் உன்னதாண்டா கேக்குறேன், சொல்லு. அது பவிக்கு என் மேல டவுட் வந்துருச்சுமா. டேய் அது தெரிஞ்ச விஷயம் தானடா. இல்லம்மா, டிடி விஷயத்துல நான் தான் அப்படி நடந்துகிட்டேன்னு டவுட் வந்துருச்சு. என்னடா சொல்ற? ஏன் கேக்குற பவி? இல்ல சரி, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீ கிஷோரை மீட் பண்ணியா? பண்ண பவி. எங்க? அன்னைக்கு அந்த கார்ல நான் அன்கான்ஷியஸா கார்ல கிடந்த அப்போ கிஷோர் அந்த பக்கம் ஜாகிங் வந்தாரு. அப்போ அவர் தான் என்ன பிக்கப் பண்ணி கார் ஓட்டிட்டு வந்தாரு. சரி, உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள கிஷோர் தப்பானவன்னு நீ எனக்கு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிரு. நானே அவனை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறேன். சரி அர்ஜுன், ஒரு வாரத்துல கிஷோரோட உண்மையான முகம் என்னன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். அப்பவாச்சு நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியட்டும். ஏதோ இது வரைக்கும் நான் என்ன மோட்டிவ்ல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு மட்டும்தான் பவியோட கேள்வியா இருந்துச்சு. நானும் அதை பெருசா எடுத்துக்காம இருந்தேன். ஆனா இப்போ அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருப்பேன்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, அதை செஞ்சது நீதானே அவ கண்டுபிடிச்சிட்டா. எல்லாமே கெட்டு போயிருமேடா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பவித்ரா கொஞ்சம் டேஞ்சர்னு. அவ விஷயத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கணுமேடா. டேய், நீ தான் ஏதோ சவால் இருந்தாதான் சுவாரஸ்யம் இருக்கும்னு ஏதோ டைலாக் எல்லாம் பேசுன. இப்ப பாரு கடைசியில அவ எங்க வந்து நிக்கிறான்னு. டேய் மவனே, டிடி அப்படி செஞ்சது நீதானு அவ கண்டுபிடிச்சு நிரூபிச்சிட்டானா அடுத்த நிமிஷம் நம்ம இந்த வீட்ல இருக்க முடியாதுடா. வீட்ல என்ன, நம்ம வெளியிலயே இருக்க முடியாது. தப்பு செஞ்ச நீயும் அதுக்கு உடந்தையா இருந்த நானும் ஜெயில தாண்டா இருக்கணும். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மா, நீ முதல்ல பயப்படாத. பயம்தான் மனுஷனோட மிகப்பெரிய பலவீனம். இப்ப நம்ம பயந்தா அது நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் தைரியமா இரு. இன்னும் பவிக்கு அதை நான் தான் செஞ்சேன்னு கன்ஃபார்மா தெரியாது, டவுட் தான் வந்திருக்கு. இனிமேதான் அதை பத்தி அவ விசாரிக்க ஆரம்பிப்பா. அதுக்குள்ள நம்ம இவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நமக்கு வேண்டியதை சாதிச்சுக்கணும். நான் உடனே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் செஞ்ச தப்ப பவி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் நடு தெருவுல கொண்டு வந்தா போதும். அப்புறம் பவியால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாதுமா. ஆட்டமே இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குமா. இந்த சூட்டோட இவங்க மொத்த பேருக்கும் நான் முடிவுரைய எழுதுறேன். நீ நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு. பவியோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே சரியாதான் இருக்கு. என்னாச்சு நந்து? நான் சொன்ன மாதிரி விசாரிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? விசாரிச்சிட்டேன் பவி. அந்த ஸ்ப்ரேவை டெலிவரி பண்ண கடையில போய் நாங்க கேட்டோம் பவி. அவங்க அதை பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்களும் சிபிஐ ஆபீசர்னு மிரட்டி கூட பார்த்தோம். ஆனா அவன் அப்படி ஒரு ஸ்ப்ரேவை டெலிவரி பண்ணவே இல்லைன்னு லெட்ஜர்லாம் எடுத்து காட்டுறான் பவி. அவங்க தான் அதை டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருந்தா அதை யாருக்கு பண்ணாங்கிறத வச்சு கிஷோருக்கு இதில் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ அந்த ஆப்ஷனும் நம்ம கையில் இல்லை. என்னதான் பவி பண்றது? இல்ல மனு, கண்டிப்பா இதுல கிஷோருக்கு நிச்சயம் சம்மந்தம் இருக்கணும். இல்லனா டிடியோட கார்ல அவனோட பட்டன் எப்படி வந்திருக்க முடியும்?
அதெல்லாம் நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் பவி. அது அவனோட பட்டன் தானா? கண்டிப்பா அது அவனோடதுதான் நந்து. அவன் தான் தப்பு பண்ணிருக்கணும்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா இதெல்லாம் வச்சு அவன் மேல தப்பு இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு தேவை. அப்படி ஒரு எவிடன்ஸ் தான் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே. அர்ஜுன் வேற ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள எப்படி பவி அவன் தப்பானவன் ப்ரூவ் பண்ண போற? பண்ணுவேன் மனு, கண்டிப்பா பண்ணுவேன். தப்பு செஞ்சவன் கண்டிப்பா அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழிய விட்டுட்டு தான் போயிருப்பான். அது என்னன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சு அவனை பத்தின உண்மைய எல்லாருக்கும் புரிய வைப்பேன். சரி பவி, இது சம்பந்தமா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? நான் கொஞ்சம் யோசிக்கணும் நந்து. நான் யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்றேன். சரி பவி, வாடா மனு போலாம். நீ என்னெல்லாம் பிளான் பண்ற? இரு வரேன். என்ன பவி, நீ பிசினஸ்ல தான் திறமசாலின்னு பார்த்தா சிபிஐ மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுலயும் பெரிய ஆளா இருப்ப போல. எதுக்கு பவி ஒரு நல்லவனை கெட்டவனு ப்ரூவ் பண்றதுக்கு இப்படி கடந்து கஷ்டப்படுற? வேற ஏதாச்சும் உருப்படியான வேலை இருந்தா பார்க்கலாம்ல. ஏய், நீ என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்துல தான் வந்திருக்கேன்னு நான் அடிச்சு சொல்றேன். டிடியோட விஷயத்துல நீ தான் தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அத சீக்கிரம் நான் ப்ரூவ் பண்ணதான் போறேன். சீக்கிரம்னா எவ்வளவு நாள் பவி? அர்ஜுன் வேற உனக்கு 1 வீக் தான் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள பண்ணிருவியா என்ன? நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என்ன கெட்டவன்னு உன்னால நிரூபிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் அக்பருக்கு நல்லவனாச்சே. இருந்தாலும் உன்னோட முயற்சிக்கு ஆல் தி பெஸ்ட் பவி. இந்த மிஷன்ல நீ ஜெயிக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்டயே வேண்டிக்கிறேன். வரட்டா? கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக அவர் ஒரு யோசனை சொன்னாரு. அப்படியாம்மா? என்னது? மாம்ஸ், செங்கல்பட்டு பக்கத்துல மசாலா கம்பெனி ஒன்னு இருக்கான், ஜிஆர் மசாலான்னு. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா மாம்ஸ்? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன் டிடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் புதுசா ஆரம்பிச்சாங்க. ஆமா மாம்ஸ், அந்த கம்பெனி இப்போ விலைக்கு வருதான். அந்த கம்பெனி ஓனரால தொடர்ந்து கம்பெனியை நடத்த முடியலையா. வெறும் 5 கோடிக்கு கம்பெனியை விற்கிறதா முடிவு பண்ணிருக்காருன்னு அவர் சொன்னாரு. அதை நம்ம வாங்கிட்டா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவர் சொன்னாரு. நீங்க என்ன மாம்ஸ் நினைக்கிறீங்க? ஏய் டிடி, என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே நம்ம கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதுல அந்த கம்பெனியை எதுக்கு வாங்கணும்? அப்படி இல்லைங்க, அதை ரெடி பண்ணியே 2 வருஷம் தான் ஆகுதா. பெருசா ப்ரொடக்ஷனும் பண்ணலையா. ஆனா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா சொல்றாங்க. ஃபுல்லா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி மாடலை ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு அப்படி ஒரு யூனிட்டை நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே 10 கோடி ரூபாய் செலவாகுங்க. அட, இது நல்ல யோசனையா தாங்க இருக்கு. 10 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனி நமக்கு 5 கோடிக்கு கிடைக்கிறப்போ அதை ஏன் நம்ம விடுவானே? அத கணக்கு பண்ணி தான் என் பையன் இந்த டீலை கொண்டு வந்திருக்கான். அவன் என்ன சாதாரணமான ஆளா? அந்த கம்பெனியோட போட்டோஸ் கூட இருக்கு, நீங்களே பாருங்க. டிடி, போட்டோஸ் காட்டுமா?
கம்பெனி ரொம்ப சூப்பரா இருக்கு கிஷோர். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே ரொம்ப மாடர்னா ரெடி பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த கம்பெனிய நம்ம உடனே வாங்கிடலாமா மாம்ஸ்? இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி பவித்ரா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. இல்ல, நாளைக்கு அவங்கள கேட்காம நம்ம முடிவு எடுத்துட்டோன்னு அவங்க நினைச்சுக்க கூடாதுல்ல. ஆமா ஆமா, ஏற்கனவே அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை. இதோ நிக்கிறாங்களே பவித்ரா, இவங்க தான் இப்ப அடுத்த ரமாதேவி ஆச்சே. அதனால கேட்டுக்கோங்க. மா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி லாபம் கிடைக்கிற எந்த டீலா இருந்தாலும் அதுக்கு பவி ஓகே தான் சொல்லுவா. என்ன பவி? இவனே இப்படி ஒரு கம்பெனி டீல கொண்டு வரானா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதை செய்யணும். இப்போதைக்கு இதுக்கு சரின்னு சொல்லி இவனோட பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இவன் சுயரூபத்தை எல்லாருக்கும் உணர்த்த முடியும். என்ன பவி இவ்வளோ நேரம் யோசிக்கிற? அப்ப இந்த டீல் வேண்டாமா? சாச்சா, அப்படிலாம் இல்ல சித்தப்பா. கிஷோர் நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு தானே இதை சொல்றாரு. கண்டிப்பா இதை நம்ம வாங்கலாம். சரி கிஷோர், அப்படின்னா நாளைக்கே அந்த கம்பெனி ஓனரை நீங்க வர சொல்லிடுங்க. அவர்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துருவோம். ஓகே அர்ஜுன், வர சொல்லிடுறேன். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அர்ஜுன், நான் சொன்னேன்ல அந்த செங்கல்பட்டு மசாலா கம்பெனியோட ஓனர் இவர்தான். வணக்கம் சார். வாங்க, வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க சார். கிஷோர் சொன்னாரு உங்க கம்பெனி நீங்க விக்கிறதா டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு. அதுக்கு முன்னாடி இதை சொல்லி ஆகணும் சார். கம்பெனியை ரொம்ப நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா சார், போட்டோல கூட பார்த்தோம். மிஷின்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கீங்க போல. ஆமாங்க. இப்படி காஸ்ட்லியான கம்பெனியை 5 கோடிக்கு விற்கிறதா கோட் பண்ணியிருக்கீங்களே, நாளை பின்ன அமௌண்ட்டை மாத்திர மாட்டீங்களே? ஏய் முரளி, நீ என்னப்பா விக்கிய வரவர்கிட்டயே ரேட்டை ஏத்திருவ போல இருக்கே. ஏங்க, நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கீங்களா? தேவையில்லாம பேசிக்கிட்டு. நான் பேசுனதான் உனக்கு பொறுக்காது, வாயை பொத்திக்கிறேன். அப்படின்னா என் கம்பெனியை வாங்குறதுல உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவ்ளோ செலவு பண்ணி ரெடி பண்ண கம்பெனிய எதுக்காக இப்படி திடீர்னு விக்கிறீங்க? ஏமா பவித்ரா, இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? அது அவரோட கம்பெனி, அதை விப்பாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அது எதுக்கு உனக்கு? அப்படிலாம் எதுவும் விசாரிக்காம ஒரு கம்பெனிய கண்ணு மூடிட்டு வாங்க முடியாது அத்தை. ஏன் விசாரிச்சு ஒரு நல்ல டீலை கெடுத்து விடவா? ஆஹா, பரவாயில்லைங்க. கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி பவித்ரா சில விஷயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விடுங்க, அவங்க கேட்கட்டும். பவி, அதான் என் வீட்டுக்காரே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன? இப்போ நீ என்ன கேட்கணுமோ அதை கேட்டுக்கோ. அப்புறம் ஏதாவது குறைனா தேவையில்லாத சங்கடம் தான். ம். அதான் சார், எதுக்காக இப்ப திடீர்னு இந்த கம்பெனியை விக்கிறீங்க? இந்த கம்பெனியை எங்க அண்ணன் தான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பிச்சார். இப்ப அவர் உயிரோட இல்லை, எங்களாலையும் தொடர்ந்து நடத்த முடியல.
இதை வித்துட்டு இதில் வர்ற காசை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதான் 5 கோடிக்கே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேனே. அப்போ உங்க அண்ணன் ஆரம்பிச்சிருக்காருன்னா சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் இப்ப யார் பேர்ல இருக்கு? அதெல்லாம் என் பேருக்கு பக்காவா எப்பவும் மாத்தியாச்சுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த டீலை முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நாங்க ஆல்ரெடி உங்க கம்பெனியை வாங்கணும்னு முடிவே பண்ணிட்டோம். காலையிலேயே நானும் கிஷோரும் உங்க கம்பெனிக்கு நேர்லயே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டோம். ஓ, அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை அர்ஜுன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்னு கிஷோர் சொன்னாப்புல. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அதான் நாங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பவி, நீ பார்த்தா என்ன, மாம்ஸ் பார்த்தா என்ன, கம்பெனி நமக்கேத்த மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன? சரிங்க சார், அப்போ நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். எங்க சைடுல எங்க அப்பாவும் அத்தையும் கையெழுத்து போட வந்துருவாங்க. சரிங்க. நீங்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். அப்போ நான் கிளம்புறேன். இந்த புது கம்பெனியை வாங்குறது மூலமா கிஷோர் கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நிச்சயம் யோசிக்க மாட்டான். இத வச்சு கிஷோர் என்ன பிளான் பண்றான், எதுக்காக இந்த டீலை கொண்டு வந்திருக்கான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. பவி, ஏன் பவி, ஏன் பவி இப்படி பண்ணிட்டு இருக்க? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? இன்னும் உன் மனசு மாறவே இல்லையா பவி? ஆரம்பத்துல ஏதேதோ காரணத்துக்காக நீ கிஷோரை தப்பா சொல்லிட்டு இருந்தா. இன்னும் அப்படியே நினைச்சிட்டு இருந்தா எப்படி பவி? சரி, நீ நினைச்ச மாதிரி கிஷோர் தப்பானவனாவே இருந்தாலும் அத 1 வீக்ல உன்னை ப்ரூவ் பண்ண சொன்னல, அதையாவது உன்னால செய்ய முடிஞ்சதா? உன்னால அது முடியாது பவி. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி கிஷோர் அப்படி ஒன்னும் தப்பானவன் கிடையாது. அப்படிலாம் இல்ல அர்ஜுன். நம்ம வீட்ல இருக்கவங்கள மட்டும் நம்பலாம் அர்ஜுன், மத்தவங்கள நம்ப நான் தயாரா இல்ல. அதான் நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, நான் நம்புறேன்னு சொல்றேன்ல. உன்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா அதை நீ சொல்ல. இப்போ கூட நம்ம கம்பெனிக்கு உதவுற மாதிரி கிஷோர் சூப்பரான டீலை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இதுலயே தெரிய வேண்டாமா அவர் ரொம்ப நல்லவர்னு? அந்த விளக்கு அணைஞ்சது, போட்டோ உடைஞ்சதுன்னு காரணமே இல்லாம நீ ஒரு நல்லவனை தப்பா நினைச்சிட்டு இருக்க. அத நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு பாவி. நீ சொல்ற மாதிரி கிஷோர் தப்பானவனா இருந்திருந்தா அவன் நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக இந்த டீலை கொண்டு வந்திருக்கவே மாட்டான். நானும் அதை தான் அர்ஜுன் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா இத கிஷோர் நம்ம கம்பெனிக்காக செய்யல. அவன் பண்ணதுல வேற ஏதோ திட்டம் இருக்கு. அவன் மனசுல எதுவுமே இல்ல.
ஓ மனசுல தான் இல்லாததெல்லாம் நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஏற்கனவே கிஷோர் விஷயத்துல அன்னைக்கு நீ பேசுனதை வச்சு இந்த வீட்ல எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு. நீயாவது அந்த டாபிக்கை விடுப்பாவி. உனக்கு வேணும்னா இந்த புது டீல் முடிஞ்சதும் அதுக்கு கமிஷனா கிஷோருக்கு சொந்தமா ஒரு பிளாட் வாங்கி கொடுத்துட்டு அவங்களையும் நம்ம அனுப்பிடலாம். பாட்டி இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், எனக்காகவாவது கிஷோர் விஷயத்தை நீ இதோட விட்டுறேன். நாளை காலையில அந்த கம்பெனியை நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பேசியிருக்கு. பாட்டியோட ஆசீர்வாதமும் சாமியோட துணையும் எப்பவும் நம்ம பக்கம்தான் இருக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தயவு செஞ்சு போய் வேலையை பாரு.